அன்பான நண்பர்களே, உலகத்தில் அப்பா அம்மா நம்ம நேசிக்கிறாங்க, பிள்ளைங்க நேசிக்கிறாங்க, சகோதரர் சகோதரி நேசிக்கிறாங்க. இந்த அன்பை விட ஒரு பெரிய அற்புதமான ரொம்ப அன்பு வச்சிருக்கிறது யார் தெரியுங்களா? நம்ம அப்பா இயேசு தான். வேற யாரும் இல்லை. அவருடைய அன்புக்கு ஈக்குவல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து என்னன்றாரு, அந்த அன்பு வச்சுன்னு வச்சு தான் உயிரை கூட துச்சமாக நினைச்சு, ஏன் இந்த உயிர் தானே உனக்கு வேணும், தரவான்ட்டு கீழே இறங்கி வந்த உயிரையே நமக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட உயிரை கொடுத்தவங்க யாருன்னா இருக்காங்களா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்றாரு, ஒருத்தர் தாயின் தகப்பனையும் என்னை விட நீ அதிகமா நேசிச்சா எனக்கு நீ பாத்திரம் நல்ல. நம்ம அவரை நேசிக்கிறோமா? அவர் நம்மளை ரொம்ப டூ மச்சா எக்ஸஸா ரொம்ப வெறித்தனமா நம்மளை அவர் லவ் பண்றார். அந்த அன்புக்கு கொஞ்சம் கூட மசிய மாட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்பேற்பட்ட அன்புள்ளவர் அவர். அவர் சொல்றாரு, உலகத்துல அன்பெல்லாம் மாய, எல்லாம் போயிடும்பா அவனை விட்டு ஒரு நாள்ல. கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கு பிறகு நான் உன்னோடு எப்பொழுதுமே அன்பார் பண்றார் கடைசி வரைக்கும். நம்ம விட்டு விலகாதவர். நம்ம கஷ்டத்துல துன்பத்துல உலகம் நம்மளை உதறி தள்ளினாலும் இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே வருகிறவர். வேதனையின் மத்தியில, வலியின் மத்தியில நம்மளோட கூட இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் அவரை நண்பராக ஏற்றுக்கூட ட்ரை பண்ணி பாருங்க. அவருடைய அன்பை ருசித்து பாருங்க. எப்பவுமே எதையும் சாப்பிட்டு பார்த்தா தான் அது ருசி என்னன்னு தெரியும். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு தன் சிறகுகள் அடியில் வைக்கிறதப்போ எத்தனையோ முறை அவங்களை கூப்பிட்டான்றார். தாயின் அன்பிலும் மேலான அன்பு. உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் ஒருவேளை நம்மளுக்கு காசு கொடுக்கலன்னா, நன்மை செய்யலைன்னா ஒருவேளை சபிப்பாங்க, திட்டுவாங்க, வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்ம ஒன்றும் அவருக்கு 5 பைசா கொடுக்க தேவை. நம்ம தேடி நம்ம மேலே பைத்தியமா தண்ணியே நமக்காக கொடுத்தாருங்களாங்க. இந்த அன்பு எங்கேயாவது இருக்காங்க? நம்ம அவருக்கு எதுவும் வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்க தேவையில்லை. இருக்கிறபடியே வாழ்றார். நம்ம ஏன் அவர்கிட்ட போகக்கூடாது? நன்மையை அனுபவிக்கக்கூடாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எசப்பாட்ட போவோம், சந்தோஷமா இருப்போம். கடைசி மட்டும் நம்மை தாங்குகிறவர், எந்துகிறவர், தப்ப வைக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆமென். God bless you my friends. Thank you. Bye bye.